அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி ஒரு 2 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். என்னென்ன முடிச்சிருப்போம் அப்படின்னா, போன் மாஸும் அடுக்குகளும் அடிமானங்களும், லா ஆஃப் எக்ஸ்போனன்ட், அடிமானங்களும், இந்த 2 டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட், வர்க்கம் மற்றும் வர்க்க மூலம், இது ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்ல ஸ்டார்ட் ஆகும், 9th ஸ்டாண்டர்ட் புக்லயும் இருக்கும். இந்த 2 புக்ல நமக்கு இருக்கும். இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வர்க்க எண். ஒரு நம்பரை வந்து எப்போ ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அத இன்னொரு நம்பரு அதுக்கு பவர்ல 2 இந்த ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 36ன்னு எடுத்துக்கணும். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6 பவர்ல 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது ஸ்கொயர் நம்பர். 36 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பர். 49 இதை எப்படி எழுதிக்கலாம்? 7 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இதுவும் நமக்கு வர்க்க எண். ஓகேவா? 121 இதை எப்படி எழுதிக்கலாம்னா 11 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுவும் நமக்கு ஸ்கொயர் நம்பர். அதுக்கப்புறம் 135 இந்த நம்பரை ஒரு நம்பரு அதுக்கு பவர்ல 2 அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியாது. அப்போ என்ன சொல்லலாம்னா 135 அப்படிங்கிறது நாட் ஏ ஸ்கொயர் நம்பர், இது வந்து வர்க்க எண் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகே, இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்து வந்து வர்க்க மூலம். வர்க்க மூலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதுவோம். 36 இதை எப்படி எழுதிக்கலாம்? 6 × 6 அதாவது 6 ஸ்கொயர். இதை வந்து இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். ரூட்டுக்குள்ள 2 நம்பர் சேமா இருக்கும். ஓகேவா? அதுல இருந்து நம்ம ஒரு நம்பரை எடுத்து வெளியே எழுதுவோம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட். இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 2 இருக்குன்னு அர்த்தம். இப்ப 169க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 169 எப்படி எழுதிக்கலாம்? 13 × 13. ஓகேவா? 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கா, அதுல இருந்து ஒரு நம்பர் எடுத்து நம்ம வெளியில எழுதிடுவோம். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே இதுல பார்ப்போம். ஸோ வர்க்க மூலம். அதுக்கப்புறம் இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4. 5 ஸ்கொயர் பண்ணா 25. 7 ஸ்கொயர் பண்ணா 49. 11 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 121. அதே மாதிரி 6 ஸ்கொயர் 36. 10 ஸ்கொயர் வந்து 100. 14 ஸ்கொயர் வந்து 196. 13 ஸ்கொயர் வந்து என்ன வரும்னா 169. 9 ஸ்கொயர் வந்து 81. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணா எனக்கு வர்ற ஆன்சர் என்ன வரும்னா ஈவன் நம்பர்ல வரும். ஆன் நம்பரை ஸ்கொயர் பண்ணா எனக்கு வர்ற ஆன்சர் என்ன வரும்னா ஆன் நம்பர்ல வரும். ஓகேவா? அடுத்து இது வந்து நம்ம அங்க சொன்ன டெஃபினிஷன். இப்போ பாருங்க, வர்க்க எண்கள் ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பர்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதுல ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் அதுக்கு லாஸ்ட் டிஜிட்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 100 இது வந்து எனக்கு ஸ்கொயர் நம்பர். கரெக்டா? ஏன் அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து எதுல முடியுதுன்னா 0ன்னு முடியுது. 121 இதுவும் எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். இதோட லாஸ்ட் டிஜிட் வந்து எதுல முடியுதுன்னா 1ல முடியும். ஓகேவா? இது லைட்டா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு எண்ணானது 1 அல்லது 9ல் முடிந்தால் அதன் வர்க்கமானது 1ல் முடியும். ஓகேவா? இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதோட யூனிட் பிளேஸ் வந்து 1 அல்லது 9 இருந்தால், 9 இருந்தால், அதாவது 11, 19 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 121. 1ல இருந்துச்சுன்னா அதோட வர்க்கம் வந்து எதுல முடியும்? 1ல முடியும். அதே மாதிரி 9ல இருக்கா, இதையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ண எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 361 வரும்னு நினைக்கிறேன். 361. அப்போ 1 அல்லது 9ல முடிஞ்சுச்சுன்னா அதை நம்ம ஸ்கொயர் பண்ணா யூனிட் டிஜிட் வந்து என்ன வரும்னா 1ல நமக்கு முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஒரு எண்ணானது 2 அல்லது 8ல் முடிந்தால் அதன் வர்க்கமானது 4ல் முடியும். 2, 8ல முடிகிற மாதிரி ஏதாச்சும் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 12 எடுத்துக்கிடும். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 144. அதே மாதிரி 8 ஸ்கொயர் எடுத்துக்கிடும். 8 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 64. கரெக்டா? 2 அல்லது 8ல முடிஞ்சுச்சுன்னா அதோட வர்க்கம் வந்து எதுல முடியும்னா 4ல முடியும். ஓகேவா? அடுத்து
ஒரு எண்ணானது 3 அல்லது 7 முடிந்தால் அதன் வர்க்கமானது 9 முடியும். 13 எடுத்துக்கிறோம். இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 169. அதே மாதிரி 7 எடுத்துக்கிறோம். 7 வந்து ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 49. அப்போ 3 அல்லது 7ல முடிஞ்சுச்சுன்னா அதோட வர்க்கம் வந்து எதுல முடியும்னா 9ல முடியும். ஓகே. அடுத்து இங்க ஒரு எண்ணானது 4 அல்லது 6 முடிந்தால் அதன் வர்க்கமானது 6 முடியும். 4 எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதாவது 14 எடுத்துக்கிறோம். 14 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 196. அதே மாதிரி 16 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 256. ஒரு நம்பரு 4 அல்லது 6ல முடிஞ்சுச்சுன்னா அதோட ஸ்கொயர் வந்து எதுல முடியும்னா 6ல முடியும். ஓகே. அடுத்த சம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஒரு எண்ணானது 5 அல்லது 0வில் முடிந்தால் அதன் வர்க்கமானது முறையே 5ல முடிஞ்சுச்சுன்னா ஸ்கொயர் வந்து 5ல முடியும். 0ல முடிஞ்சுச்சுன்னா ஸ்கொயர் வந்து 0ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 25. 15 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 225. 5ல முடிஞ்சுச்சுன்னா யூனிட் பிளேஸும் எதுல வரும்னா 5ல தான் நமக்கு வரும். அடுத்து 10 ஸ்கொயர் பண்ணும் என்ன வரும்னா 100ன்னு வரும். ஓகே. யூனிட் டிஜிட் வந்து 0ல இருந்துச்சுன்னா ஸ்கொயரும் நமக்கு என்ன வரும்னா 0ல தான் முடியும். ஓகே. இது லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த இங்க எழுதியிருக்க இந்த ஃபார்முலா வந்து நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஓகேவா? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுல என்ன தெரியுது அப்படின்னா ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பரை பாருங்களேன். ரூட்டுக்குள்ள இருக்கிற ஆல்பபெட் வந்து ஒரே ஆல்பபெட்டா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ √5 + √5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த இதுல அப்படியே போட்டுக்கோங்க. √5 இங்க பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 1 ஆட் பண்ணா என்ன வரும்னா 2 √5 வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 5 √3 + 4 √3. ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ பக்கத்துல உள்ள நம்பரை மட்டும் ஆட் பண்ணிருங்க. 5 4 கூட்டினா 9. இந்த √3 அப்படியே வரும். ஓகே. இதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதே தான் இதுக்கும். 5 √3 - 3 √3. அப்போ ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கா? அதை அப்படியே போட்டுருங்க. 5 - 3. 5ல 3 பேசினா என்ன வரும்? 2ன்னு வரும். 2 √3 வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் அடுத்து வந்து 8 √6 - 9 √6. ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ பக்கத்துல இருக்கிறதுக்கு மட்டும் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணா போதும். 8 - 9 √3. அப்போ 8ல 9 போயிடுச்சுன்னா -1 √3ன்னு வரும். ஓகேவா? இது ரெண்டும் நமக்கு சேம். என்ன இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு. அடுத்து இதை பாருங்களேன். இதுல என்ன இருக்கு? ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் வந்து எனக்கு வேற நம்பரா இருக்கு. அப்படி இருந்து பிளஸ் பண்ண என்ன வரும்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அது எனக்கு அப்படியே வந்துடும். இதை வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 5 √2 + 3 √3. ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் எப்படி இருக்கு? வேற நம்பரா இருக்கு. அப்ப அதுல வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா அதே தான் வரும். ஓகே. 2ம் 4ம் ஒரே ஒரு இது. இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ரூட்டுக்குள்ள வேற நம்பர் இருக்கு. ஓகே. அடுத்து 5வது பாருங்களேன். இதுக்கப்புறம் பெருக்கல். ஓகே. இது வந்து ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் வந்து ரெண்டுமே சேம் நம்பரா இருக்கு. அதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா ரூட் எனக்கு கேன்சல் ஆயிரும். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு √5 × √5. அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 5ன்னு வரும். இது என்ன லாஜிக் அப்படின்னா ஒரே ரூட்டா போட்டு நம்ம உள்ள எழுதிக்கலாம். 5 × 5 ஆல்ரெடி சொல்லியிருப்போம். உள்ள 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். அதுல இருந்து 1 எடுத்து வெளியில் எழுதணும். அப்போ 5ன்னு வரும். அடுத்து இங்க இதுக்கு என்ன வித்தியாசம்னா இங்க ஃப்ரண்ட்ல நம்பர் எதுவுமே இல்லை. இங்க வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 5 √3 × 3 √3. நம்ம லாஜிக் படி உள்ள இருக்கிற ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் சேம் நம்பரா இருந்துச்சு. மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? உள்ள இருக்கிற நம்பர் அப்படியே வரும். வெளியில உள்ளதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. 5 × 3 × 3. 5 3 15. 15 3 என்ன வரும்னா 45ன்னு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 3 √3 × 2 √3.
ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் ஒரே நம்பரா இருக்கா, அப்போ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. வெளியில இருக்கிற நம்பரை அப்படியே பெருக்கிடுங்க. 3 × 2 3 2 6 6 3 18ன்னு வரும். அடுத்து இதை பாருங்களேன். இது எப்படி இருக்கு, ரூட்ல தான் இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற நம்பர் வந்து வேற வேற நம்பரா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஒரே ரூட்டா போட்டு ரெண்டையும் பெருக்கி எழுதிடணும். பெருக்கினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா √5 × √3 ரூட்ல தான் இருக்கு, பெருக்க போறோம். உள்ள இருக்கிற நம்பர் வந்து வேற வேற நம்பரா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரே ரூட்டா போட்டு ரெண்டையும் பெருக்கி எழுதிருங்க. அப்போ √15ன்னு வரும். இதுக்கப்புறம் இது என்னால் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகே, இப்போ இதே எக்ஸாம்பிளுக்கு 7 × 21 இந்த மாதிரி இருக்கு. ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் வந்து வேற வேற நம்பரா இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 7 × 21ன்னு எழுதிக்கலாமா. 21 எப்படி பிரிச்சுக்கலாம், 7 × 3, ஏன்னா 3 21. இப்போ ரெண்டு நம்பர் ஒரே நம்பரா இருக்கா, அப்போ அதை நம்ம வெளியில எடுத்துடலாம். 7 √3ன்னு வரும். ஓகேவா. ஸோ இதுவும் ஒரே கான்செப்ட் தான். இதை இதுக்கப்புறம் என்னால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. இதை வந்து என்னால் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகேவா. ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம சம் செய்ய போகிறோம். இதை வச்சு தான் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் வேற வேற நம்பரா இருக்கு. சரிங்களா. அப்போ √x / √y இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஒரே ரூட்டு போட்டு டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். √x/y எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு √3 / √5 இது எப்படி எழுதிக்கலாம்னா √3/5. இது என்னால் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா சப்போஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு √30/√6 இருக்கு. இதுக்கு என்ன வரும், ஒரே ரூட் போட்டு 30/6, அப்போ ஆன்சரு √5ன்னு வரும். சரிங்களா. இது வந்து √x. இந்த கப்புக்குள்ள என்ன இருக்குன்னா n இருக்கு. சரிங்களா. ஒரு சில நேரம் நான் இந்த ரூட் இல்லாம எழுதணும். அப்ப எழுதணும்னா என்ன பண்ணணும்னா உள்ள இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு பவர்ல 1/, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும். 1/nன்னு வரும். ஓகே, இதுவும் நமக்கு ஒரு சில சம்ல யூஸ் ஆகும். இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 2 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன வரும், 1 போட்டு இங்க இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிடணும். அப்போ 2ன்னு வரும். இது இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், x⁻1/, இந்த கப்புக்குள்ள உள்ளதை அப்படியே போட்டுரும், 1/6ன்னு வரும். இந்த ஃபார்ம்ல எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5√3 + 18√3 - 2√3 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பரை பாருங்களேன், எல்லாமே எனக்கு சேம் நம்பரா இருக்கு. அப்புறம் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், a(√x + b(√x) இந்த ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம். ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர் சேமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் ஆப்ரேட் பண்ணா போதும். a + b, இந்த √x வந்து நமக்கு அப்படியே வரும். அப்போ இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும், கொஸ்டின் வந்து 5√3 18√3 - 2√3. ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பர்லாம் சேம் நம்பராக இருக்கு. அப்போ பக்கத்தில் உள்ளதுக்கு மட்டும் இது பண்ணி பாருங்க. 5 + 18 இங்கே -2 √3 23. 23ல் 2 பேசுனா என்ன வரும்னா 21√3ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது சும்மா பேசிக்கான சம்மு, நமக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து ரெண்டாவது சம். இங்கே வந்து மல்டிபிகேஷன். ஓகேவா. உள்ள இருக்கிற நம்பர் வேற வேற நம்பராக இருக்கு. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, √x × √y இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன வரும், ஒரே ரூட்டா போட்டு ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் என்னால் கேன்சல் பண்ண முடிஞ்சா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். √12 × √3 = √12 × 3. 12 3 என்ன வரும், √36. 36 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வெளியில் எடுத்தா என்ன வரும்னா 6ன்னு வரும். ஓகேவா. இல்லை அப்படின்னா இது இன்னொரு என்ன எழுதிக்கலாம், 36 எப்படி எழுதிக்கலாம், 6 × 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் வந்து நமக்கு வெளியில வந்துடும். அடுத்து இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள இருக்கிற நம்பர் சேம் நம்பரா இருக்கு, அதே நேரத்தில் நம்ம பெருக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், √x × √x அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூட் கேன்சல் ஆகி உள்ள இருக்கிற நம்பர் மட்டும் நமக்கு வரும். அப்போ 25 × 25
ரூட்டு கேன்சல் ஆகி என்ன வரும்னா 25ன்னு வந்துடும். ஓகேவா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்த சம்முக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மாடல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லாம் பாருங்களேன், எனக்கு ரூட்டுக்குள்ள இருக்கிறத அவ்வளவா கொஞ்சம் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிரிக்க முடியாது. ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்களேன், உள்ள இருக்கிற நம்பர்லாம் பெரிய பெரிய நம்பரா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சம்மு கொடுத்தா ஸ்கொயர் நம்பர் இன்ட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கணும். 2 நம்பரா நம்ம பிரிக்கணும். அதுல ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்கணும், இன்னொன்று வந்து எனக்கு என்னன்னாலும் இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்களேன், என்ன இருக்கு, √2 இருக்கா. அப்போ இங்க வந்து என்ன வரும்னா 2 வந்து எனக்கு பிக்சடா வரும். இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். அல்லது என்ன பண்ணலாம்னா, இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க. எது சின்ன நம்பரு, √18. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, ஸ்கொயர் நம்பர் இன்ட்டு சம்திங், அதாவது 9 × 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டு பாருங்க. 2ஆம் ஏற்பாடு போட்டா 9 × 2 18, 3 3 1. சரிங்களா? அப்போ √2 × 3 × 3 ஸ்கொயர் √2 இதை மல்டிப்ளை பண்ணா 9. 9 அப்படிங்கிறது நம்ம ஸ்கொயர் நம்பரு, 2 அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு நம்பர். இப்போ இந்த 9 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுத்தா என்ன வரும்னா 3ன்னு வரும். 3 √2. 1 கண்டுபிடிச்சா போதும், மற்ற எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க √2ன்னு வந்திருக்கா. அப்ப எல்லா சம்லையும் என்ன இருக்கும்னா உள்ள ஒரு 2 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துக்கலாமே, 128. இதை எப்படி பிரிச்சுக்கலாம், கண்டிப்பா உள்ள ஒரு 2 இருக்க போது இங்க 2 போட்டோன்னா அதை இங்க டிவைட் பண்ணுங்க. 128 2ஆல டிவைட் பண்ணா 6 2 12 4 8. இதுல 64 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர். 64 வெளியில எடுத்தா என்ன வரும், 8ன்னு வரும். 8 √2ன்னு வரும். அடுத்து 18. இதை எப்படி எழுதிக்கலாம், 2 கண்டிப்பா வரும். எத்தனை 2 18, 9 2 18. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். ஓகேவா? அப்போ 9 வெளியில எடுத்தா என்ன வரும்னா 3 √2ன்னு வரும். அடுத்து 98. இங்க இன்ட்டு 2. எத்தனை 2 98 வரும், அது கண்டுபிடிக்கிறதுக்கு 2ஆல டிவைட் பண்ணிருங்க. 4 2 8, மிச்சம் ஒரு 1. 18னா 9 2 18. இப்போ 49 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுத்தா என்ன வரும்னா 7ன்னு வரும். 7 √2. இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன நம்பரா பிரிச்சு எழுதிட்டோமா. அதே நேரத்துல ரூட்ல இருக்கிற நம்பர் எல்லாமே நமக்கு சேமா இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் எழுதிக்கலாம். சம் வந்து √128 98, இங்க வந்து 18 மைனஸ் பிளஸ். இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், √128 எப்படி எழுதியிருக்கோம்னா 8 √2 மைனஸ் 98 எப்படி எழுதியிருக்கோம் 7 √2 பிளஸ் 18 எப்படி எழுதியிருக்கோம் 3 √2. சரிங்களா? இப்போ ரூட்டில் இருக்கிற நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி. அப்போ பக்கத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் இது பண்ணால் போதும். 8 மைனஸ் 7 ப்ளஸ் 3 11. 11 7 பிரிச்சுனா என்ன வரும்னா 4 √2ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாடல் நம்ம ப்ரீவியஸ்ல நிறையா கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு லாஜிக் தான், பெரிய பெரிய நம்பராக இருக்கும், அதை வந்து ஸ்கொயர் நம்பர் இன்ட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் சம்திங் நம்ம பிரிக்கணும். ஓகேவா? ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பராக இருக்கணும், இன்னொரு நம்பர் என்ன நம்பர்னாலும் இருக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. எல்லா ஆப்ஷன்லையும் √2 இருக்கு. அப்போ உள்ள வந்து ஒரு 2 இருக்க போகுது, அப்படி கண்டுபிடிக்கலாம். அல்லது சின்ன நம்பர் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பிரிச்சு பாருங்க. ஓகேவா? இப்போ இதுல 2 உள்ள இருக்கு. ஓகேவா? அப்போ எல்லா இதுலயும் எனக்கு 2 உள்ள இருக்கும். அடுத்த ஒரு சம் பார்ப்போம், அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரியும். இதுல பாருங்களேன், இதுல என்ன பண்ணலாம், இதுவும் அதுவும் ஒரே மாடல். ஓகேவா? இதுல சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். சின்ன நம்பர் என்ன 28. எப்படி பிரிக்கணும், நம்ம ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பரா இருக்கணும், இன்னொரு நம்பர் வந்து என்ன நம்பர்னாலும் இருக்கலாம், அது நம்ம பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ ஆப்ஷனை பார்த்தா எல்லாத்துலயும் 7 இருக்கா. அப்போ உள்ள ஒரு 7 இருக்க போகுது. ஓகேவா? இன்ட்டு எத்தனை 7 28 வரும், 4 7 28ன்னு வரும். அப்ப 4 வெளியில எடுத்தா என்ன வரும் 2 √7ன்னு வரும். இப்போ √7 வெளியில வந்துச்சா, அப்ப எல்லாத்துலயும் √7 இருக்குன்னு அர்த்தம். இதை எடுத்துக்கிறோம்.
63. இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? உள்ள ஒரு 7 இருக்கும். எத்தனை 7 63? 9 7 63. அப்போ 9 வெளியில் எடுத்தா என்ன வரும்? 3 √7ன்னு வரும். அடுத்து 28 63 175. இதுல ஒரு 7 இருக்கும். இப்போ எத்தனை 7 175 வருதுன்னு பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு இதை 7ஆல டிவைட் பண்ணிருங்க. சரிங்களா? 7 14, மிச்சம் ஒரு 3 35. 5 35ன்னு வரும். இதுல 25 அப்படிங்கிறது நமக்கு ஸ்கொயர் நம்பர். 25 வெளியில எடுத்தா என்ன வரும்? 5√7ன்னு வரும். சரிங்களா? இப்போ இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. √63 எப்படி எழுதியிருக்கோம்னா 3√7 மைனஸ் √175 எப்படி எழுதியிருக்கோம்னா 5√7. 28 எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 2√7. எல்லாமே ஒரே நம்பரா இருக்கா ரூட்டுக்குள்ள இருக்குது. அப்போ பக்கத்துல இருக்கிறத மட்டும் இது பண்ணி பாருங்க. 3 மைனஸ் 5 பிளஸ் 2√7. 5 5ல் 5 பேசினா என்ன வரும்னா 0 இன்ட்டு √7. 0 இன்ட்டு எனிதிங், ஆன்சர் 0. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுவும் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம். சரிங்களா? அடுத்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். போனதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா அங்க எல்லாம் பிளஸ் அல்லது மைனஸ்ல இருக்கும். இங்க எல்லாமே மல்டிபிகேஷன். மல்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? √x இன்ட்டு √x இருந்துச்சுன்னா ஆன்சரு எக்ஸ்ன்னு வரும். அதே மாதிரி √x இன்ட்டு √y வேற வேற நம்பரா இருந்துச்சுன்னா ரூட்டு போட்டு உள்ள பெருக்கி எழுதிடணும். ஓகேவா? இப்போ உள்ள இருக்கிற நம்பர் எல்லாமே பெரிய பெரிய நம்பரா இருக்கு. அதை சின்ன சின்ன நம்பரா உடச்சி எழுதணும். போன சம் மாதிரியே. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் சின்ன நம்பரா எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க அல்லது இது எடுத்துக்கோங்க. அப்படி செக் பண்ணலாம். அல்லது எல்லா ஆப்ஷன்லயும் √2 இருக்கா, அப்போ உள்ள ஒரு 2 இருக்க போகுதுன்னு அர்த்தம். இதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் √72 உள்ள ஒரு 2 இருக்க போது எத்தனை 2 72 வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2ஆல டிவைட் பண்ணிருங்க. 32 6, மிச்சம் 1, 6 2 12. 36 வெளியில எடுத்துட்டா என்ன வரும்? 6√2ன்னு வரும். அடுத்து √32 இன்ட்டு 2. எத்தனை 2 32 வரும்? 16 2 32ன்னு வரும். 16 வெளியில எடுத்துட்டா 4√2. அடுத்து 50 இன்ட்டு 2. எத்தனை 2 50 வரும்னா 25 2 50. அப்போ 25 வெளியே எடுத்துட்டா என்ன வரும்னா 5√2ன்னு வரும். இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அது போக ஃப்ரண்ட்ல கொஞ்சம் நம்பர் இருக்குங்களா? இங்க 2 √72 எப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம்? 6√2 இன்ட்டு 5. √32 எப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம்? 4√2 இன்ட்டு 3. √50 எப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம்? 5√2. சரிங்களா? இப்போ இதை அப்படியே பெருக்கி எழுதுங்க. 12√2 இன்ட்டு 20√2 இன்ட்டு 15√2ன்னு வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் எழுதி பெருக்குங்க. அதாவது 12 இன்ட்டு 20 இன்ட்டு 15. ஓகே, 12 20 15. அது போக மீதி இன்னும் நம்மகிட்ட என்னென்ன ரிமைனிங் இருக்கு? இங்க ஒரு √2, இங்க ஒரு √2, இங்க ஒரு √2. கரெக்டா? இன்ட்ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் எழுதணும். இதே பிளஸ் மைனஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம காமனா வெளியில எடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை பெருக்குங்க. 15 2 30ன்னு வரும். கரெக்டா? ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு. 15 2 30, இன்னொரு 0 போட்டுக்கோங்க. 12 3 36. அதாவது இதையும் பெருக்குங்க. 15 2 12 2 15 2 30, இங்க ஒரு 0 இருக்கு. ஓகே, இங்க என்ன வரும்? இது ரெண்டையும் பெருக்கும் போது √x இன்ட்டு √x இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ்ன்னு வரும். அப்போ இதுக்கு பதிலாக ஒரு 2, இது நமக்கு அப்படியே வரும். ஓகே, இப்போ இதை பிறகு 12 3 36, 36 2 என்ன வரும்? 72. அது போக இந்த ஒரு 2 0, இந்த √2 நமக்கு அப்படியே வரும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 7200 √2ன்னு வரும். சரிங்களா? எல்லாமே பெருக்கிறோம். அப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரூட் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன். ஓகே, இதெல்லாம் பெருக்கும்போது என்ன வரும்னா ஒரு 3600ன்னு வரும். சரிங்களா? இந்த 2 √2 பெருக்கும் போது எனக்கு ஒரு 2ன்னு வரும். இது தந்து அப்படியே இங்க வந்துடும். ஓகே, அடுத்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே என்ன பார்த்தோம்னா நம்பரை வச்சு பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா
கொஞ்சம் ஆல்ஃபாபெட் வந்திருக்கு. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளானதுதான். இந்த மாடலே நம்ம கொஞ்சம் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? 144 a பவர் 8 b பவர் 12 c பவர் 16 81 f பவர் 12 g பவர் 4 h பவர் 14 கொடுத்துருக்காங்க. இதோட வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டா பை h பவர் 14 வரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கலாம். 144 வெளியில எடுத்தா என்ன வரும்னா, இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டெப் ஒன்றா எழுதிக்கோங்க. 144 எப்படி எழுதிக்கலாம்? 12 × 12. ஏன்னா இது நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்பர். 2 12 12 × 12 144 பை 81 அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? 9 × 9ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? மேலே உள்ளதை அப்படி எழுதிக்கோங்க. a பவர் 8 × b பவர் 12 × c பவர் 16 பை f பவர் 12 g பவர் 4 h பவர் 14 வரும். சரிங்களா? இப்போ இந்த 2 12ல இருந்து ஒரு 12 வெளியில வந்துடும். அதே மாதிரி 2 9ல இருந்து ஒரு 9 வெளியில வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஆல்பபெட்டா பாருங்க. எல்லா ஆல்பபெட்டும் எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. கரெக்டா? ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி பண்ணணும். டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி பண்ணணும். சரிங்களா? டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸி. மேலே என்னென்ன ஆல்பபெட் இருக்கு? ஏ பி சி பை கீழே என்ன இருக்கு? எஃப் ஜி ஹச். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பரை பாருங்க. இப்போ இந்த ஆல்பபெட்டை ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தேன் அப்படின்னா மேலே என்ன நம்பர் இருக்கோ அதுல பாதி எழுதுனா போதும். அப்போ இதுல இருந்து இதை வெளியில எடுத்து எழுத போறேன். 8ல் பாதி 4, 12ல் பாதி 6, 16ல் பாதி 8ன்னு வரும். அதே மாதிரி 12ல் பாதி 6, 4ல் பாதி 2, 14ல் பாதி 7ன்னு வரும். சரிங்களா? இதோட கொஞ்சம் கேன்சல் பண்ணிடலாம். 4 3 12, 3 3 9. அப்புறம் நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 4/3. 4/3 இருக்கான்னு பார்த்தா இது வராது. ஓகே. அடுத்து a பவர் 4 b பவர் 6 c பவர் 8 பை f பவர் 6 g பவர் 2 h பவர் 7. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். ஓகே. ஆல்பபெட்டுக்கு இருந்தால் இதான் ஃபார்மெட்டு. பவர் என்ன இருக்கோ அதில் பாதி எழுதுனா போதும். 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4, 12ல் பாதி 6, 16ல் பாதி 8, 12ல் பாதி 6, அந்த மாதிரி எழுதுனா போதும். இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். சம் பாருங்களேன். 400 x பவர் 4. போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா போன சம்மில் வந்து ஆல்பபெட் எல்லாமே வேற வேற ஆல்பபெட். சரிங்களா? இங்கே பாருங்களேன். இங்கே மேலே இங்கே எனக்கு ஒரே ஆல்பபெட்டு, பவர் மட்டும் எனக்கு வித்தியாசமா இருக்கும், வேற வேற இருக்கும். சரிங்களா? இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த இது ஒரு பார்த்துடலாம். இப்போ எக்ஸ் பவர் 8 பை எக்ஸ் பவர் 4ன்னு இருக்கு. சரிங்களா? மேலேயும் எக்ஸு கீழேயும் எக்ஸு, பவர் மட்டும் எனக்கு வேற வேற. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா அப்படியே அடி கொடுத்துருங்க. மேலே தான் பெருசா இருக்கா, அப்போ மேலே எக்ஸ் போட்டுக்கோங்க. 8ல் 4 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 4ன்னு வரும். சரிங்களா? இது என்ன லாஜிக் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். a பவர் m பை a பவர் n-னா ஆன்சரு a பவர் m மைனஸ் n-ன்னு வரும். கரெக்டா? அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? எனக்கு x பவர் 8, இது மேலே போயிடுச்சுன்னா -4ன்னு வரும். அப்போ x பவர் 4. அதைத்தான் இங்கே நம்ம டைரெக்டாக போட்டிருக்கோம். இன்னொன்று பாருங்களேன். m பவர் 19 பை m பவர் 30. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன வரும்? இதையும் அடி கொடுத்துடலாம். m 19ல் 13 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 6ன்னு வரும். கரெக்டா? இதுவும் நம்ம மேலே தான் போடுறோம். ஏன்னா மேலே தான் எனக்கு பெரிய நம்பர் இருக்கு, அப்போ மேலே தான் இருக்கும். இதே இது m பவர் 13 பை m பவர் 19 வருது. இப்போ கீழே வந்து நமக்கு பெரிய நம்பரா இருக்கு. அப்போ 1 பை m பவர் இதையும் அடி கொடுத்துருங்க. 19ல் 13 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 6ன்னு வரும். ஓகேவா? இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? மேலே பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா மேலே நம்ம போட்டுக்கணும் m பவர் 6, அதாவது கீழே எதுவுமே நம்ம போட தேவையில்லை. இதே இது கீழே பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா 1 பை அப்படின்னு சொல்லி போடணும். இதுக்கு பாருங்க, எக்ஸ் பவர் 5 பை எக்ஸ் பவர் 8. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கீழே தான் பெரிய நம்பர் இருக்கு, அப்போ 1 பைன்னு போட்டு எழுதணும். இது எதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8ல் 5 பேசுனா என்ன வரும்னா 3ன்னு வரும். ஓகே. இப்போ இதே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ் போட்டுக்கணும். இதையும் கேன்சல் பண்ணிட்டு 8ல் 3 பேசுனா என்ன வரும்? 5ன்னு வரும். சரிங்களா? இது லைட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த இதுக்கு
ஸ்கொயர் ரூட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 4 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில் எடுத்தா என்ன வரும்? 8 2ன்னு வரும். சரிங்களா? சாரி, 4 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில் எடுத்தா 2ன்னு வரும். இப்போ மேல உள்ளதை அப்படியே எழுதிக்கோங்க. என்னென்ன ஆல்பாபெட் இருக்கு? எக்ஸ், ஒய், இசட். அதே மாதிரி கீழே எழுதிக்கோங்க. கீழே என்னென்ன இருக்கு? எக்ஸ், ஒய், இசட். இப்போ இதை நான் வெளியில் எடுக்க போறேன். வெளியில் எடுக்கணும்னா ஆல்பாபெட்டுக்கு பவரை வெளியில் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அது என்ன இருக்கோ அதுல பாதி. இப்போ 4ல பாதி என்ன வரும்? 2. ஒய் பவர்ல 12, 12ல பாதி 6. இசட் பவர் 16, 16ல பாதி 8ன்னு வரும். இங்க என்ன வரும்? 8ல பாதி 4, அடுத்து 4, 4ல பாதி 2. இசட் பவர் 4, 4ல பாதி 2ன்னு வரும். இப்போ அந்த கரஸ்பாண்டிங் சேம் ஆல்பாபெட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஓகே, இப்போ இது ஒன்று. இது எதையும் அடி கொடுத்தா என்ன வரும்? 2 பை கீழே தான் பெரிய நம்பர் இருக்கு. கரெக்டா? மேலே 2 கீழே 4. அப்போ நம்ம கீழே தான் எழுதணும். எக்ஸு இதையும் அடி கொடுத்துட்டு 4ல் 2 பேசுனா என்ன வரும்? 2ன்னு வரும். இல்லைங்களா? அடுத்து இதை பாருங்க. ஒய் பவர் 6, ஒய் பவர் 2. மேலே தான் பெரிய நம்பர் இருக்கு. அப்போ ஒய் பவர் இதையும் அடி கொடுத்துடணும். 6ல் 2 பேசுனா என்ன வரும்? 4ன்னு வரும். இல்லைங்களா? அடுத்து இங்கே பாருங்களேன். இசட்டு மேலே தான் பவர் பெருசாக இருக்கும். அப்போ இசட் பவர் இதையும் அடி கொடுத்தா 8ல் 2 பேசுனா என்ன வரும்னா 6ன்னு வரும். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 2 ஒய் பவர் 4 இசட் பவர் 6 பை எக்ஸ் பவர் 2ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாடலையும் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணி பார்த்துருங்க. இப்போ ரஃபா நம்மளா ஒரு சம் ட்ரை பண்ணலாமே. 144 பை 256, ஏ பவர் 10, பி பவர் 16, சி பவர் 4 பை கீழே வந்து ஒரு ஏ பவர் 8, பி பவர் 26, சி பவர் 12ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். வர்க்க மூலம் காண்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 144 வெளியில் எடுத்தா என்ன வரும்? 12ன்னு வரும். 256 வெளியில் எடுத்தா 256 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்னா 16ஓட ஸ்கொயர். அப்போ அதை வெளியில் எடுத்தா என்ன வரும்னா 16ன்னு வரும். இப்போ என்னென்ன ஆல்பபெட் இருக்கு? மேலே ஏ பி சி பை கீழே வந்து அதே தான் ஏ பி சி. சரிங்களா? மேலே வந்து என்ன இருக்கு? 10. அப்போ அதை வெளியில் எடுத்தா 5. 16ல் பாதி 8, 4ல் பாதி 2, இங்கே 8ல் பாதி 4, 26ல் பாதி 13, 12ல் பாதி 6ன்னு வரும். இப்போ இதை நம்ம தனித்தனியாக கேன்சல் பண்ணணும். இல்லைங்களா? கேன்சல் பண்ணுங்களேன். எங்கே பெரிய நம்பராக இருக்குது? இதையும் கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 4. அப்போ 3 பை 4. இதை ரெண்டையும் பாருங்க. இங்கே 4, இங்கே 5 இருக்குது. அப்போ மேலே தான் வரும். ஓகே, இதையும் கேன்சல் பண்ணால் 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. அடுத்து இதையும் பாருங்களேன். எங்கே பெரிய நம்பராக இருக்குது? கீழே பெரிய நம்பராக இருக்குது. அப்போ கீழே எழுதணும். இதுவும் நம்ம கேன்சல் ஆயிடும். பி பவர் 13ல் 8 போயிடுச்சுன்னா 5ன்னு வரும். ஓகே, அடுத்து இதை பாருங்களேன். எங்கே பெரிய நம்பர் இருக்கு? கீழே தான் நம்ம பெரிய நம்பர் இருக்கு. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். சி பவர் 6ல் 2 போயிடுச்சுன்னா 4ன்னு வரும். அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 3 பை 4 ஏ பை பி பவர் 5 சி பவர் 4ன்னு வரும். இதுதான் நமக்கு ஆல்பபெட் கொடுத்தா லாஜிக். அடுத்து சம்பாங்க. இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இது என்ன சொல்றான்னு பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயரு அதுக்கு பவர்ல 3. இங்க வந்து 3 ஸ்கொயரு அதுக்கு பவர்ல 3. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ பவர் எம் அதுக்கு பவர்ல என்ன இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஏ பவர் எம் இன்ட்டு என் வரும். கரெக்டா? அப்போ இந்த பவர் ரெண்டையும் பெருக்கிடுங்க. பெருக்கினா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் 6 பை இங்கே 3 பவர் 4ன்னு வரும். இப்போ இதை நான் அப்படியே ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில் எடுக்க போறேன். வெளியில் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பை 3 பவர்ல பாதி 6ல் பாதி என்ன வரும்? 3, 4ல் பாதி 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 8 பை 9ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். என்ன லாஜிக் அப்படின்னா நம்ம இந்த இது ஒன்று படிச்சிருக்கோம். கரெக்டா? இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் 1 பை n எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் 6. இது ரூட் இல்லாமல் எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? 2 பவர் 6 அதுக்கு பவரில் 1 பை இங்கே எதுவுமே இல்லைன்னா 2 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 2 பவர் 6 இன்ட்டு 1 பை 2 இங்கே 3.
2 பவர் 3ன்னு வருமா? அதுதான் நம்ம ஷார்ட்டா சொல்றோம். இதுல இருந்து பாதி எடுத்து எழுதுங்க, இதுல இருந்து பாதி எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்றோம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பவர் n ஈக்குவல் டு 64 எனில் என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பவர் n அதுக்கு பவர்ல என்ன வரும்? ரூட் இல்லாமல் எழுதுனா என்ன வரும்? 1 இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 2 இருக்குன்னு அர்த்தம். 8 எப்படி எழுதிக்கிறேன்? சாரி 64 எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 8 இன்ட்டு 8ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 3 இன்ட்டு இந்த 8 2 பவர் 3 எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்னா 2 பவர் n/2 ஈக்குவல் டு பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணிடும். 2 பவர் 6ன்னு வரும். கரெக்டா? பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா பவர் 2 ஈக்குவல் n/2 ஈக்குவல் டு 6. அப்போ n வந்து என்ன வரும்னா 12ன்னு வரும். இப்போ என்னோட ஆன்சர் டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதுவும் ஒரு தடவை ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து இந்த மாடலில் சம்மு பார்த்துருப்போம். இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட லாஜிக் வந்து என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு நம்பர் வந்து வர்க்க எண், அதாவது ஸ்கொயர் நம்பராக இருக்கும். இன்னொரு நம்பர் வந்து எனிதிங், அங்கே வந்து எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஆப்ஷனை பாருங்களேன். 2 3 2 3 2 3 ஏதும் இல்லை. அப்போ இதில் உள்ள வந்து ரூட்டுக்குள்ள 2வும் இருக்கு 3யும் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதை சால்வ் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு இதை மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். இதை பாருங்களேன். இது எப்படி எழுதிக்கலாம்? 9 இன்ட்டு 3 எழுதிக்கலாமா? 9 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பர். அதை வெளியில் எடுத்து என்ன வரும்? 3. இது அப்படியே இருக்கும். இதே மாதிரி உள்ள இன்னொரு இடத்துல 2 இருக்கும், இன்னொரு இடத்துல 3, இன்னொரு இடத்துல 2 இருக்கும். இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் நமக்கு PYக்கு தான். அடுத்து இந்த மாடல் சம் பாருங்களேன். இது வந்து இந்த போன குரூப்ல நமக்கு இந்த மாடல் ஒரு சம் கேட்டிருந்தாங்க. இங்க பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கா, அவங்க வந்து மல்டிபிகேஷன்ல கொடுத்துருந்தாங்க. அதாவது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க நடுவில் பிளஸ் இருக்கு, இங்க இன்ட் இருக்கு. சரிங்களா? இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா 6க்கு அப்புறம் வர நம்பர்லாம் எழுதுங்க. என்னென்ன நம்பர் வரும்? 7 8 9 10 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இப்படி எழுதுறோம் பார்த்தீங்களா? இந்த எழுதுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு பாருங்க. 7 கிடையாது, 8 கிடையாது, 9 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பர். ஏன் அப்படின்னா 9 ஒரு நம்பரு, அதுக்கு பவர்ல 2 அப்படின்னு சொல்லி ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இது வந்து நமக்கு ஸ்கொயர் நம்பர். அந்த ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிங்க. அப்போ 9 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும்னா ஆன்சரு 3ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு ஷார்ட் கட் கணக்கா. இப்போ அந்த மாதிரி சமக்கு என்ன பண்ணணும்னா, பெருக்கல் இருந்துச்சுன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே போட்டுருங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 5 அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இதில் இன்னொரு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 12 + இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஒரே நம்பரா இருக்கு, நடுவில் பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 12க்கு அப்புறம் என்னென்ன நம்பர்லாம் வரும்? 13 14 15 16 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதில் முதல் ஸ்கொயர் நம்பர்னு பார்த்தா 16 தான். அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. 16க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும்னா 4ன்னு வரும். ஓகேவா? இதுக்கு என்ன வரும்? 7 7 7 7 7. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா உள்ள இருக்கிற நம்பர் அப்படியே வரும், 7ன்னு நமக்கு வந்துடும். சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நம்ம கேட்டிருக்காங்க. இந்த போனதில் நம்ம சொன்ன மாதிரி. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ரூட்டுக்குள்ள ஒரே நம்பரா இருக்கு, எல்லாமே மல்டிபிகேஷன்ல இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற நம்பர் நமக்கு அப்படியே ஆன்சரா வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த மாடல் பாருங்களேன். அடுத்தது நம்பர் கொஞ்சம் வேற வேற நம்பரா இருக்கும். ஓகே, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இதுல என்ன பண்ணுங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. ரூட் 144 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா என்ன வரும்னா 12ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஒரு ரூட் முடிஞ்சிருச்சா? இதையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும்? 52 + 12 64ன்னு வரும். அப்போ 64 ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுத்தா என்ன வரும்னா 8ன்னு வரும். இது முடிஞ்சிருச்சா? அடுத்து இது எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 248யும் 8யும் ஆட் பண்ண என்ன வரும்னா 256
56. 256 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் ரூட்? 256 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தா என்ன வரும்னா 16ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம் தான். இன்னொரு பார்க்கலாம். என்ன அப்படின்னா கடைசியிலேருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? 144 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 12. அப்போ இது முடிஞ்சிடும். ஓகேவா? இங்கே வந்து என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 52 ப்ளஸ் இதுக்கு ஆன்சர் 12. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 64. 64 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும்னா 8ன்னு வரும். இது அப்படியே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு மீதி என்ன இருக்குன்னா ஒரு 248 ப்ளஸ் 8. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256. 256 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும்னா 16ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலில் ப்ரீவியஸில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்களேன். இதில் என்ன பண்ணலான்னு பாருங்க. கடைசியிலேருந்து ஆரம்பிக்கணும். 9 வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்? 3ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 1 + 3 இது நமக்கு போயிடும். 1 + 3 4. 4 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டா 2ன்னு வரும். இது போயிடும். கரெக்டாக? அப்போ 14 + 2 16. 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டா 4ன்னு வரும். இது போயிடும். சரிங்களா? 5 + 4 9. 9 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்னா 3ன்னு வரும். இது அப்படியே கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + 3 4ன்னு வரும். 4 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டா 2ன்னு வரும். இது அப்படியே நம்ம கேன்சல் ஆயிரும். அப்புறம் நம்ம கடைசியாக என்ன வந்து நிற்கினா 1 + 2 = √3. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதுவும் நம்ம ப்ரீவியஸில் கேட்ட சம். இந்த மாடல் சம் வந்து நம்ம புக்கில் கிடையாது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து என்னன்னா வர்க்க மூலத்தில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருப்போம். சரிங்களா? ப்ரீவியஸில் என்ன கேட்டது ஸ்கூல் புக்கில் உள்ள சம்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இது நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.